ஓய்வினில் நேர்நெல் அழிவு புகழ் தயார். ஒன்றாம் வகுப்பு தயார். நான்காம் வகுப்பு தயார். அணிகள் தயார். தமிழ் தாய் வாழ்த்து. புகழ்மணக்க இந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாங்க உள்ள வாங்க. 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு என் பள்ளி தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்று மகிழ்விப்பார். ஆற்றிலே
Ambishwar. May I come in, teacher? May I come in, teacher? May I do water? பாரத தேசத்தினுடைய 80ஆம் ஆண்டு சுதந்திர திருவிழா பெருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புரசகுடி ஊர் தலைவர் சுந்தரமையா அவர்களையும், நாட்டாணி ஊர் தலைவர் திரு மகாலிங்கம் ஐயா அவர்களையும் மற்றும் நாட்டாணி புரசகுடி கிராமத்தினை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்திட்டு பள்ளியின் வளர்ச்சியை முழுவதற் கண்ணாக கொண்டு விளங்கி கொண்டிருக்கின்ற, பள்ளிக்கு ஆணிவேராக திகழ்கின்ற பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் மற்றும் பள்ளியில் படித்து வருகின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் மற்றும் அருகில் உள்ள கிராமத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று முதற்கண் வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நமது இந்திய திருநாடு சுதந்திர காற்றை சுவாசித்தது. சுதந்திரம், நமது பாரத தேசத்தின் சுதந்திரத்திற்காக எண்ணற்ற கணக்கில் அடங்காத தலைவர்களும் இளைஞர்களும் தேச தலைவர்களும் தன்னுடைய இளமையையும் வாழ்க்கையையும் துறந்து நமது நாட்டிற்காக தமது உயிரை அர்ப்பணித்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். 80 ஆண்டுகள். இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ சுதந்திர தின விழா பள்ளிகள் கொண்டாடுகிறோம், தேசிய கொடியை ஏற்றி வைப்பார்கள், இனிப்பு கொடுப்பார்கள், நாம் எல்லாம் ஏதோ ஒரு தேச தலைவர்கள் வேடத்திலே இருப்போம் என்பது மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த சுதந்திரத்திற்கு பின் மிகப்பெரிய வரலாறு. என்ன வரலாறு என்றால் இரத்தத்தினால் எழுதப்பட்ட வரலாறு இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கு. இதை இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணா குழந்தைகளுக்கு இது தெரியாது. அதனாலதான் அந்த உணர்வை அவர்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேஷங்கள். அதாவது காந்தியடிகள் யாருன்னு சொன்னா அவனுக்கு தெரியாது, ஜவஹர்லால் நேரு அவனுக்கு தெரியாது, போட்டோ இருக்கு பள்ளிக்கூடத்துல. சுவாமி விவேகானந்தர், காமராஜர், டாக்டர் அம்பேத்கர், பாரதியார், ஜான்சி ராணி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அப்துல் கலாம், இந்திரா காந்தி, திருவள்ளுவர், விவேகானந்தர், வீரமங்கை வேலு நாச்சியார், இவர்கள்லாம் முன்னாள் நம்ம தேசத்துக்காக பாடுபட்டவர்கள். ஆனா அவர்களை பத்தி சொன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த வயதுல புரியாது. இப்ப பாருங்க, எல்லாருமே அந்த வேடத்தை அவங்க தரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. அப்புறம் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா அவரை பத்தி அவர் 2 வார்த்தை சொல்லுவார். அப்படி திருவள்ளுவர் அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லுவார், அம்பேத்கர் சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு தேச தலைவர்களும் அந்த வேடத்துல இருந்து அவங்க 2 வார்த்தை பேசும் பொழுது அந்த இந்திய நாட்டினுடைய பெருமை, இப்படிலாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா, நம்ம அந்த நாடு இப்பேற்பட்ட பெருமையுடைய நாடா, பாரத நாடு பழம்பெரும் நாடு, இந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு மனசுல அப்படியே ரத்தத்திலேயே. இந்த உணர்வு தான் குழந்தைகளுக்கு வேணும். நாட்டாணி புரசகுடி பள்ளியில 19 மாணவர்கள் படிக்கிறாங்க. மாணவர்கள் இல்லை, இங்க இருக்கிற மாணவர்கள் அத்துணை பேரும் நன்கு கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் பள்ளியினுடைய தாரக மந்திரம். இங்க இருக்க எந்த ஒரு மாணவரையும், கடைநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நன்கு கல்வி கற்று இங்கிருந்து போகும்பொழுது எனக்கு எழுத படிக்க தெரியாது, கணக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களும் இங்கிருந்து அனுப்புறது இல்லை. அந்த அளவுக்கு அத்துணை மாணவர்களை 19 மாணவர்கள் மேலேயும் சிறப்பு கவனம் எடுத்து அவங்க எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு பல கல்வி அலுவல்கள், நிறைய அலுவல் கொடுக்குறாங்க. இப்ப மக்கள் தொகை சர்வே நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இந்த நிறைய அலுவல்களுக்கு மத்தியிலையும் பள்ளியின் மேல கருத்து கொண்டு இந்த மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும். அதோட இந்த விழாவை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த சுதந்திர தின டயத்துல எங்களுக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய நிகழ்ச்சிகள், அலுவலக ரீதியாக சில நிறைய ஒர்க்கு, அதெல்லாம் தாண்டி இந்த சுதந்திர தினத்தை, இந்த சுதந்திர தின விழாவை விட்டுறக்கூடாது. இந்த மாணவர்களுக்கு அந்த சுதந்திர தாகத்தையும் உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த சுதந்திர தின விழாவை பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். பெற்றோர்கள்லாம் அவ்வளவு ஒத்துழைக்கும்.
சரி, சுதந்திர தின விழா 80ஆம் ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? அதான் நாடுதான் சுதந்திரம் வாங்கிருச்சே, இனிமே நமக்கு என்ன வேலை? இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க, நம்ம வாடகை நம்ம வேலையை பார்ப்போமா அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு பெற்றோர்களும் தமது மாணவர்களையும் தமது குழந்தைகளையும் ஒழுக்கத்தோடு வளர்க்கணும். The child will follow your footsteps more easily than your advice அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இங்கிலீஷ்ல. ஒரு குழந்தை நம்ம சொல்றதை எல்லாத்தையும் கேட்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் கேட்காது. அதே நேரத்தில் அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம எதை கடைபிடிக்கிறோமோ, நாம் கடைபிடிக்கிற விஷயத்தை அந்த குழந்தை கடைபிடிக்கும். அப்போ அந்த குழந்தை ஒழுக்கத்தோடும் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம ஒழுக்க ரீதியாகவும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிச்சா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்களுடைய கனவுகள் பலமா இருக்கு. அந்த கனவிற்கு நம்ம என்ன அடித்தளம் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நம்ம குழந்தைகளுக்காக, நாட்டுக்காக நம்ம இன்னைக்கு தியாகம் பண்ண வேண்டாம். நம்ம குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக வளர்த்துட்டோம்னா, தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் குழந்தைகளை வளர்த்தாச்சுன்னா நம்ம குழந்தைகள் எந்த வயசுலையும் எந்த சூழலையும் கெட்டு போறாங்க. அதுக்கு உதாரணம் இப்படி இந்த வேஷத்தை போட்டிருக்கவனுக்கு இப்படித்தான் வாழ்ந்தார் இவர். காந்தி இப்படித்தான் வாழ்ந்தார், பொய் சொல்ல மாட்டார், ஹரிச்சந்திரனை ஃபாலோ செய்து வாழ்ந்தார், நேதாஜி இப்படி இருந்தார், ஜவஹர்லால் இப்படி வாழ்ந்தார், சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்துக்களை கூறினார் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த உணர்வு அவங்க ரத்தத்தில் ஏறிட்டு. அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும்? குழந்தைகளை ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, பெரியவர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக நீங்க வளர்த்துட்டீங்கன்னா தெய்வ பக்தியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், தேசபக்தியை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டா அந்த குழந்தை, நீங்க குழந்தை எப்படி இருக்கா அப்படி இருக்கா நீங்க சொல்லவே மாட்டீங்க. குழந்தை தன் தெளிவா வந்துருவோம். இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சான், மேகவர்தன் ஒரு மாணவன் போன வருஷம் இங்க படிச்சான், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அவனை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. அங்க சொன்னாங்களா, எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து நீ வந்திருக்கப்பான்னு கேட்டாங்க. எனக்கு அவ்வளவு பெருமை. ஏன்னா அங்க அத்தனை பேர் படிச்சான், 600 பேரோ எவ்வளவு பேர் படிக்கணும்னு சொன்னான். இவ்வளவு மாணவர்கள் பிரேயர்ல வச்சு நீ எங்கேயும் வந்திருக்கேன்னு அவனை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெருமை என்ன? அவன் படிக்கிறது மட்டும் போறாது, எல்லாரும் படிப்பாங்க. ஒரு புக்கை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது எல்லாருக்கும் திறமை இருக்கும். ஆனா அவன் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம், பெரியவர்களை மதிக்கக்கூடிய விஷயம், ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை, இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் வந்துடாது. இதுல இந்த சுதந்திர தினத்தை, இந்த 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவிலே ஒரு உறுதிமொழியாக நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும். நம்ம குழந்தை ஒழுக்க சீலர்களாக, எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து விட்டு போயிருக்காங்க, அந்த மண்ணில பிறந்திருக்கோம். நம்ம இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமையை நாம் காப்பாற்றணும்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த சுதந்திர உணர்வையும், தேச பக்தியையும், தெய்வ பக்தியையும், ஒழுக்கத்தையும், பெரியவர்களை மதிக்கக்கூடிய அந்த பான்மையை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டா குழந்தைகள் கெட்டு போகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. எல்லாரும் செல்ல பார்த்துருப்பீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேர் இருக்கு. எல்லா செல்லுலையும் இப்ப வந்திருக்கு. அதுல ஒரு 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 நிகழ்வுக்கு பத்திரிகை அடிக்கணும்னா அதுல சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், பத்திரிகை அதை அடிச்சு கொடுத்துருது. நம்மளோட போட்டோ புகைப்படத்தை கொடுத்து 80 வயசுல அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா கொடுத்து கிழவன் மாதிரி கொடுத்துருக்கு. அப்ப அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. மாணவர்கள் செல்ல கீழே வைக்க மாட்டேங்கிறான். எல்லா பெற்றோர்களுடைய பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, என் பிள்ளை செல்ல பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு. அப்போ இப்படி ஒரு விபரீதமான காலகட்டத்தில், ஒரு விபரீதமான ஒரு நாள் வாழ்ந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வளரணும்னா சின்ன விஷயங்களை வளர்க்கிறது. அப்போ இது பள்ளிக்கூடத்துலதான் இருக்குது ஆரம்பிக்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் இதை வீட்டில், அவரவர் வீட்டில் பெற்றோர்களும் இதை மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும், கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள் வரும்போது இல்லப்பா வணக்கம் சொல்லு, வாங்க உட்காருங்கன்னு சொல்லு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கடமை இல்லாம இல்லை, நமக்கு 1000 வேலைகள் இருக்கு. ஆசிரியர்களோடு சேர்ந்து பெற்றோர்களும் இந்த மாதிரி சில நடைமுறைகளை பின்பற்றும் பொழுது நமது குழந்தைகள் பெரிய லெவல்ல வருவாங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. திருப்பூர் குமரனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நீ இப்படி வரணும், தேசபக்தியோட இருக்கணும்னு? சென்னிமலைங்கிற திருப்பூர் மாவட்டத்துல சென்னிமலைங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் பிறந்த 27 வயது இளைஞர் காந்தியடிகளை 1927ஆம் ஆண்டு காந்தியடிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. காந்தியடிகளை கைது பண்ண உடனேயும் இந்தியா முழுக்க போராட்டம், காந்தியடிகளை எப்படி கைது பண்ண முடியும்னு. அப்போ தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது. அப்ப திருப்பூர்ல தேசபந்துன்னு ஒரு மக்கள் இளைஞர்கள் இயக்கம் ஊர்வலத்தை நடத்துறாங்க. காந்தியடிகளுடைய கைதினை கண்டித்து அந்த கைதினை தலைமையேற்று, அந்த ஊர்வலத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு இளைஞன் அந்த குமரன் என்ற இளைஞன். அந்த குமரன்
இப்ப இந்தியாவே திரும்பி பார்க்குது அந்த நிகழ்ச்சியை. இப்ப காவலர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்வலத்துல கலந்துகின்றவங்க எல்லாரையுமே தடியால் அடிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே சாயிறாங்க. அதுல குமரன் என்ற இளைஞன் மட்டும் தன் கையில் இருக்கக்கூடிய தேசிய கொடியை விடாமல் வந்தே மாதரம் கத்திட்டே இருக்கான். அடிச்சு மண்டையில அடிக்கிறாங்க, உடம்புல அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்டுறது. அப்படியே ஆஸ்பத்திரி தூக்கி போறாங்க. ஆஸ்பத்திரியில போய் இருக்கும் பொழுதும் கொடியை கீழே விடல. மறுநாள் அவனுடைய உயிர் பிரியுது. குமரன், திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்ற பேருக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு வரைக்கும் 80 ஆண்டுக்கு மேல ஆச்சு. 1930 நடந்தது. 30ல இருந்து 26 எத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பூர் குமரன் நம்ம மனசுல நிக்கிறான்னா அவருடைய அந்த தேச பக்தி. இந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பக்தி வரணும். ரோட்ல நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த குழந்தைகள் ரோட்ல பைப்பு திறந்து தண்ணி ஓடிட்டு இருக்குன்னா அந்த தண்ணியை போய் மூடணுங்கிற அறிவு நமக்கு இருக்கும். தண்ணி வீணா போகுது. பிளாஸ்டிக் பேப்பரை பயன்படுத்த ரோட்ல பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்து ஓரமா குப்பத்துக்குள்ள போடணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். பெரியவர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆசிரியர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். சும்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகக்கூடாது. இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். மரக்கன்றுகள் நடணும். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். மரக்கன்றுகள் குடியின் தண்ணீரை வீணாக்க கூடாது. மரக்கன்றுகளை நடுதல், பெரியவர்களை மதித்தல், தேசபக்தியோடு வாழ்தல், இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல வந்துட்டா இந்த குழந்தைகள் எந்த வயசுல எந்த ஊருக்கு எந்த நாட்டுல போய் அவங்க வேலை பார்த்தாலும் தன்னுடைய அந்த ஒழுக்க பாதையில் இருந்தவர்கள் துளியளவு கூட மாற மாட்டார்கள் என்பதை ரொம்ப பெருமையோடையும் ரொம்ப இலக்கத்தோடு இந்த விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அதனால இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகள்லாம் எல்லா குழந்தைகளிடமும் எல்லா கவனமும் நம்ம வச்சுதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம உதவி ஆசிரியர் இப்ப புதுசா பள்ளி மேலாண்மை குழு மூலமாக போடப்பட்ட ஆசிரியர்கள் மிகுந்த ஒத்துழைப்போடு இந்த குழந்தைகள் மேல அதிக கவனம் செலுத்தி சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் படிப்பை பத்தி நீங்க எல்லளவும் கவலைப்பட வேண்டாம். அத்துணை மாணவர்களும் படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. போன வருஷம் நடந்த 100 நாள் சவால் நிகழ்ச்சியில அந்த படிப்பை பத்தி உங்களுக்கு நாங்க சவாலாவே செஞ்சு காமிச்சோம். நல்ல பள்ளியோட படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒழுக்கம் முக்கியம். தேசபக்தி, தெய்வபக்தி, ஒழுக்கம் இருந்தா படிப்பு தன்னால வந்துடும். அதனால படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, இதெல்லாம் முக்கியமா நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி நேரத்தில் கேட்டுட்டேன். பெற்றோர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர்கள் எப்பொழுதும் பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி பள்ளி வளாகத்திற்கு வர வேண்டும். பள்ளியில் என்ன நடக்கிறது என்பதனை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பள்ளியினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் எப்போதும் நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் அனைவருக்கும் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தொடக்கப்பள்ளியில் 80ஆம் ஆண்டு குடியரசு தினம் சிறப்பான முறையில நடந்திருக்கு. அனைவரும் தலைமை ஆசிரியர் சொன்னதை கவனத்தில் கொண்டு சிறப்பான இந்த பிள்ளைகளை குறைவாக இருந்தாலும் நிறைவாக நம்மளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்பிக்கையுடன் இன்னமும் மீண்டும் மீண்டும் குழந்தைகளை இந்த பள்ளியிலே சேர்த்து அவர்களுடைய பெருமையும் நம்மளுக்கு பெருமை சேர்த்து தரக்கூடிய தலைமை ஆசிரியர் நம்ம இடத்துல மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி இருக்காங்க. மீண்டும் குழந்தைகளை வெளியில அனுப்பிட்டே இருக்காங்க. இன்னமே அந்த வருஷம் கூட ஒரு புள்ள மேம்ஜலுக்கு போயிட்டு திரும்பி இங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி வந்திருக்கான். அவரோட பெருமையை பாருங்க. அவனே சொல்ற சூழ்நிலையில இருக்கு. நான் நாட்டாணியில சரி நான் நல்லா படிக்கிறேன் வேணாம் அப்படிங்கிற சொல்ற நிலைமையில இன்னைக்கு ஒருத்தவங்கள சேர்த்து நல்லா படிச்சுட்டு இருக்கான். இன்னமும் நல்லா படிப்பேன். மேலும் மேலும் படித்து நம்மளுக்கு இருக்கிற தலைமை ஆசிரியர் அப்படி பொறுப்பான ஆசிரியர் கூட நம்மளுக்கு உருவாளரும் கூட ஒரு வார்த்தை அவங்க சொன்னா கூட நம்மளுக்கு அது நிலைச்சு நிற்கும். அப்படி ஆசிரியர் நமக்கு வந்திருக்காங்க. இதை எல்லாரும் கருத்தில் கொண்டு குழந்தைகளை மீண்டும் மீண்டும் இந்த பள்ளியில் சேர்த்து பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கடந்த ஆண்டுகள் இங்கே 5ஆவது முடிச்சு சென்ற மேகவர்தன் என்ற மாணவன் தற்போது சுதந்திரத்துக்கு அனைவருக்கும் 20ஆம் ஆண்டு சுதந்திர தின 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளி விச்சூரில் படித்தேன். நான் அங்கு படிப்பதில் நன்றாக படித்தேன் என்று என் தாளாளர் தந்தை பிரேயரில் நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு கேட்டாங்க. நான் நம்ம ஸ்கூல்ல சொல்லி சார் பேர் சொன்னேன். அதுக்கு பிரேயர்ல எல்லாரும் முன்னாடியும் மைக்ல வச்சு கை தட்டினாங்க. கிளாஸ் மிஸ் எல்லா மிஸ்ஸும் கேட்பாங்க எந்த ஸ்கூல்ல படிச்சவங்க சார் பேர் என்னன்னு. நான் சொல்ல சொல்ல அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு கை தட்டுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தான் வாவு சிதம்பரனார். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடியில் அந்நாளும் இந்நாட்டும் அரிய துறைமுக நகரம். தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான். நாம் இன்று காண இருக்கும் நபர் அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர். ஆங்கில அரசின் பிடியில் சிக்கிக் கொண்ட பாரத தேசத்தை சுதந்திரம் பெற்றடைய செய்ய அரும்பாடுபட்டவர்களுள் இவரும் ஒருவர். வெள்ளையனை வெளியேறு என்ற பொருளோசையோடு தந்தையாக விளங்கியதோடு நாம் எல்லாரும் மலமாக மூச்சு விட்டால் ஓடிவிட மாட்டானாம். வெள்ளையன் விடுதலை உணர்வை மக்களிடம் கொண்டு வந்தவர். இந்திய கடலாற்றில் எம்எல்ஏ கருதி இடமாண்டிருக்க பொய்கலங்க ஆங்கிலேய நெறியமைஞ்ச கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார். நாட்டு விடுதலைக்காக தன்னையே வெள்ளாய் உருக்கிக் கொண்டவர். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று பிறந்து. என் தந்தையின் பெயர் உலகநாதன் வழக்கறிஞர். தாயார் பரமாயி அம்மாள். என் இயற்பெயர் வள்ளியம்மை உலகநாதன் சிதம்பரனார். நான் வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் தொழிற்சங்க தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். சிறைச்சாலையில் மாட்டிற்கு பதிலாக நான் செக்கு இழுத்தேன். கல்வி தமிழ் வீரபெருமாள் அண்ணாவி என்பவரிடமும் ஆங்கிலம் கிருஷ்ணர் என்பவரிடமும் கற்றேன். கல்லூரி சட்ட படிப்பை திருச்சி சட்டம் கல்லூரியை பயின்றேன். வ.உ.சி. அவர்களின் அரசியல் குலத்திர பால கங்காத திலகர் ஆவார். ஒட்டப்பிடாரம் தாலுகா அலுவலக எழுத்தாளராக பணியாற்றினார். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவின் மிக முக்கியமான வழக்கறிஞராக திகழ்ந்தார். குற்றவியல் வழக்குகளில் வ.உ.சி. கை தேர்த்தார். வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார். தவறான குற்றம் சாட்டுபவர்களுக்கு விடுதலை பெற்று தந்தார். வ.உ.சி.யின் புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படும் திறனும் இருந்தால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை தொடர்ந்து அரசியலில் நுழைந்தார். 1905ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை வந்த வ.உ.சி. தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936 அன்று தன் உயிரை துறந்தார். நன்றி. அதனால வாய்ப்பாடை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 16ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் இங்க இருக்க மாணவர்கள் 19 பேர்ல முதல் வகுப்பு மாணவர்களை தவிர மற்ற எல்லாருமே ஒப்பிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இடையில சொல்றேன். இந்த கிஷோர் படிப்புல சரி, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இதாக கொடுத்தா கூட அவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா பண்ணக்கூடிய திறமை மிகுந்தவர். கடந்த ஆண்டுகளில் மேகவரதன் இந்த மாணவர்கள் எப்படி இருந்தாங்களோ, இந்த ஜெயஸ்ரீ இந்த மாதிரி மாணவர்களை போன்று நல்ல திறமை மிக்க மாணவர்கள். அடுத்த வாரத்தில் நம்ம தேசத்தில் யாராவது வரிசையா வரணும். அப்படியே அனுப்புங்க. அடுத்து அனுப்புங்க. அடுத்து யார் வரா? கண்ணாடி போட்டதான் கண்ணு தெரியல. கண்ணாடி போட்டா வெரி குட். கம்பு ஒன்னோட உயரமா வாய்
சொல்லுப்பா. நான் தான் சொல்றான். அதாவது நான் தான் பயப்படாம சொல்றா. சரி சரி சொல்லு. இங்க பிறந்தேன் சொல்லு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படி மெதுவா மெதுவா Hindi Namaste. Good morning, everyone. My name is Pradeep. Today is 15 August. I wish you all a very happy Independence Day. I love my country very much. Jai Hind Bharat, Jai Hind. Thank you. வரும்போது தெரியும் உங்களுக்கு யாருன்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேலுநாச்சியா. எனக்கு தெரிந்த வார்த்தை வீரம், எனக்கு தெரியாத வார்த்தை பயம். சிவகங்கை டிவி என் சொத்து. நான் நன்றி வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தான் ஜவஹர்லால் நேரு. எனக்கு குழந்தைகளை அதிகமாக பிடிக்கும். குழந்தைகள் என்னை செல்லமாக நேரு மாமா என்று அழைப்பார்கள். குழந்தைகளே, நீங்கள் தான் இந்தியாவின் தூதர். நன்றி. வந்துடுறா விவேகானந்தரங்க வந்துடுறா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விவேகானந்தர். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் இருக்காது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் இன்றியமையாதவையாகும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு வேண்டும். நன்றி. அவர் தந்தை கேள்வி கேளார். அவர் தாயார் போராடி அவர் இஷ்டமேற்று சென்றவர். நன்றி வணக்கம். போயிட்டு வந்து அவளுக்கு அனுப்புறேன். அங்கே வந்து எனக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேச போகிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர். அவர் 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரத்தில் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூட்டத்தில் பணிபுரிந்தவர். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் ராமகிருஷ்ணனை பற்றி பேச போகிறேன். சாதாரண ஆசிரியராக பணியேற்று கல்லூரி பேராசிரியராக உயர்வு பெற்று இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவன். எனது பிறந்த நாள் நாடு முழுவதும் ஆசிரியர் தினம்
நான் தான் திருப்பூர் குமரன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தவன். 1904ஆம் ஆண்டு பிறந்து விடுதலை போல பங்கு கொண்டவன். சட்டமளிப்பு இயக்கம் தொடங்கிய போது திருப்பூரில் போராட்டம் நடந்தாரில் கலந்து தன் உயிரை நீத்து வழிகாட்டும் வழிகாட்ட குமரன் என்று அழைக்கப்படுவர். என் தாய்மொழி தமிழுக்கு, என் தமிழ் மண்ணுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகம், வீரம், கடமை, நாடு பற்று என்ற ஆண்களுக்கு நிகராக சுதந்திர வேள்வியில் பங்கேற்று பாரத தாயின் மணிமகுடத்தில் மாணிக்கமாய் வென்னும் ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆங்கிலேயரை எதிர்த்த இந்தியா கண்ட வீரப்பெண் நான் தான். சிறு வயதிலேயே போர்க்குரிய மாசையுடன் வாரியை குதிரை ஏற்றும் போர்க்கலைகளை முறையாக கற்றுக்கொண்டவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் முதல்வர். நான் ஒரு விவசாயி. நாளை டிஸ்கவர், அறிவே ஆற்றல், ஊழியனிஸ்டன், ஒற்றுமைய பலம், எல்டிஸ்கர், நோயற்ற வாழ்வே, குறையற்ற செல்வம், நோப்பயனான இழப்பில்லாமல் ஊதியமில்லை. தேங்க்யூ. Good morning, everyone. I am Indira Gandhi. I am the Iron Lady of India. I was the first woman Prime Minister of India. I am the daughter of Jawaharlal Nehru. I am brave and tough. I work hard for East India. I love country very much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கர்மவீர காமராஜர். எனது பிறந்த நாள் ஜூலை 18ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றனர். 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தேன். தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வைத்தேன். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். நன்றி. தேசிய கொடியில் சில நிறம் உண்டு, நிறத்தில் சில காரணம் உண்டு, காரணத்தில் சில குருதி உண்டு, குருதியில் சில வரலாறு உண்டு. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலிவே தக்காளி பாடு ஒன்று பாடுச்சா, பச்சை வன மொச்சை கேட்டு தாளம் போட்டுச்சா, சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுச்சா. Tick tock, bell is in the class. Time forward, time for play. So it is through the day. Tick tock, bell is in the class. வந்தோடனே வா.
நான் தான் திருவள்ளுவர். பொய்யாமொழி புலவன் என்ற பெயர் பெற்றவன். அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளில் முப்பாலை தெளிவாக காரியவன். உலக பொறுமளவு என்னும் திருக்குறளை இந்த உலகிற்கு தந்தவன். 1330 திருக்குறள் காப்பால் வேதமாக போற்றப்படுகிறது. நன்றி. வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் என்று என்னை அழைப்பார்கள். இமாராவ் எனது இயற்பெயர். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்தேன். சட்ட வல்லுநர் குழுவில் இடம் பிடித்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன். நன்றி. வணக்கம். Rhyming word: cat, bat, rat, bat, fan, ran, cook, book, night, light, pan, tan, nose, door, tea, key, tan. சுதந்திர நாகாவீடு அனைவருக்கும் காலை வணக்கம். 300 வருடம் முழுமாட்டுக்கு முழுக்க போட்டணும். சுதந்திர வேற்று விடிய தந்தனால் சுதந்திர போராட்டம் சூரிய வெளிச்சம் தந்தனால் காரிய சிந்திய மனத்துளி போல் மகளிர்கள் மறைந்தனா. இந்தியா மண்ணின் நீடிலா திருநா சுதந்திர நன்னா ஏகிட்ட. நன்றி. வணக்கம்.
அழித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் அழித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று போற்றுவோம் எங்கள் பாரத தேசம் என்று போற்றுவோம் எங்கள் பாரத தேசம் என்று போற்றுவோம் நாங்கள் போற்றுவோம் நாங்கள் போற்றுவோம் நாங்கள் போற்றுவோம் சத்தமா சொல்லு